உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, ஒரு வேலை பண்ணுங்க. உங்களோட salary slip எடுத்துக்கிட்டு டைரக்டா என் ஆபீஸ்க்கே வந்துருங்க. இன்னைக்கா சார்? இன்னைக்கு தான் சிறிய வெளியே கூட்டிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாவம், ரொம்ப ஆசையா இருந்தா. பாருங்க, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. உங்களுக்காக தான் இன்னைக்கு லீவா இருந்தாலும் நான் ஆபீஸ்லயே இருக்கேன். வாங்க. இதுவே வேற யாராவது இருந்தா கோடி ரூபாய் கொடுத்தா கூட அவங்களுக்காக இந்த ஆர்பி வீக்கெண்ட்ல வேலை செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட நான் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார், நான் வரேன். தேங்க்யூ. செல்லம், எனக்கு தெரியும் என்கிட்ட இப்ப நீ என்ன சொல்ல போறேன்னு. சரி, என்ன சொல்ல போறேன் சொல்லு. சாரி செல்லம், இன்னைக்கு நம்மளால வெளில போக முடியாது. அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்துருச்சு. நீ வீட்ல சமத்தா விளையாடிட்டு இரு ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப இதுதானே நீ சொல்ல போற? நான் இப்படிதான் உன்கிட்ட பேசுறேனா? ஹே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நாம தான் எங்கேயும் போக போறது இல்லல. பிளான் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? பிளான் கேன்சல்னு யார் சொன்னது? அப்படினா என் செல்லத்துக்கு ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை கேன்சல் பண்ண முடியுமா? அந்த ரைட்ஸ் எனக்கு இல்லையே. அப்படினா நாம போக போறோம். ஆனா பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. என்ன சேஞ்ச்? நீ ஒன்னும் பயப்படாத. பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் தான். ஆனா நம்ம போகாம இருக்க போறதில்ல. நிஜமா போறமா சீதாமா? ஆனா நீ போன்ல யார்கிட்டயோ வரேன்னு சொன்னல. அதுதான் சின்ன சேஞ்ச். இப்ப நம்ம நேரா ஆபீஸ்க்கு போய் ஒரு பேப்பர் வாங்குறோம். அத நேரா லாயர் ஆபீஸ்ல கொடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க வேணாலும் போலாம். ஹே, பிளான் கேன்சல் ஆல. சூப்பர் ஐடியா சீதாமா. நீங்க வீக்கெண்ட்ல ஆபீஸ்ல என்ன பண்றீங்க? லாயர் salary slip கேட்டாரு. அதான் என் சிஸ்டம்ல இருந்து டவுன்லோட் போலான்னு வந்தா. நீங்க என்ன பாஸ் தான் வர சொன்னாரு. ஓ, சார், நம்ம ஆஃபீஸில் அட்வான்ஸ் சேலரி ஸ்கீம் இருக்குல்ல, ஆ, அதுக்கு யார் வேணா அப்ளை பண்ணலாமா சார்? யா, அது வந்து சீதா மேம்க்கு கொஞ்சம் பண தேவை இருக்கு. நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா. ஷூர். உங்க எம்ப்ளாயி டீடைல ஹெச்ஆருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவாரு. ஆ, சார், நீங்க ஒரு வார்த்தை ஹெச்ஆர் கிட்ட. ஷூர், இத பத்தி நான் சொல்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி கைண்ட் ஆஃப் யூ. இதுக்கு மேல எதுவும் கேட்காத, என்னால சகிச்சுக்க முடியல. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் சார். Okay. வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. பாஸ் அங்கிள், சொல்லு செல்லம். நீங்க ரொம்ப நல்லவரு. ஆமா ஃப்ரெண்ட், நம்ம பாஸ் ரொம்ப நல்லவர். அப்படினா நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளுடா செல்லம். சரி, சும்மா. பரவாயில்ல, கேட்கட்டும். பாஸ் அங்கிள், இன்னைக்கு சாட்டர்டே. என் ஃப்ரெண்டுக்கும் நீங்க லீவ் கொடுங்க. எங்க ஃப்ரெண்ட என் கூட அனுப்புவீங்களா? ப்ளீஸ், பிரிட்டி ப்ளீஸ். Pretty please. ஓ செல்லம், நீ செம்ம கியூட். நானும் சீதாமா வெளில கிளம்பிட்டோம். என் கூட ஃப்ரெண்டும் இருந்தா ரொம்ப ஹாப்பி. இல்லனா எங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. சீதாமா, நான் ரெண்டு பேரு தான். ஆமா, இந்த ஃப்ரெண்ட் தான் வேணும்னு ஏன் கேக்குற? வேற ஃப்ரெண்டே இல்ல உனக்கு? இருக்காங்க. ஆனா இந்த ஃப்ரெண்ட் இருந்தாதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். என் ஃப்ரெண்ட் என்ன சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் இதுதான். பாஸ் அங்கிள், எங்க சீதாமா என்ன கேட்டாலும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்க. சின்ன குழந்தைங்கள சந்தோஷமா விளையாடிட்டே இருக்கணும்ல. நீ ரொம்ப கரெக்டா சொன்ன செல்லம். என்கிட்ட மட்டும் ஆப்ஷன் இருந்தா இந்த Dress-அ கழட்டி போட்டுட்டு உன் கூட ஜாலியா நான் விளையாட வந்துருவேன். சார், அவ அப்படிதான் எப்பவும் கலகலன்னு பேசிட்டே இருப்பா. சாரி. இட்ஸ் ஓகே, பட் she has a point. வீக்கெண்ட்ஸ்ல கூட யாருன்னா வேலை பார்ப்பாங்களா சொல்லுங்க? இல்லையா ராம்? I have decided as a boss, உங்களுக்கு நான் ஆர்டர் பண்றேன். இன்னைக்கு நாள் முழுக்க இந்த குழந்தை கூட தான் நீங்க இருக்கணும். சார், அவ இப்படிதான் எல்லாத்துக்கும் அடம் பிடிப்பா.
நோ 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 பட் ஐம் சீரியஸ். ராம், கோ வித் ஹர். இன்னைக்கு ஃபுல்லா இவள சந்தோஷமா வச்சுக்கிறது மட்டும்தான் உன்னோட வேலை. ஓகே, பை பை. பாஸ் அங்கிள், ஆ. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரு. தேங்க் யூ. யூ வெல்கம். பை பை. ஃப்ரெண்ட், போலாமா? ரொம்ப முக்கியமானவங்க வந்திருக்காங்க. நான் அப்புறமா கால் பண்றேன். யா, பை, டேக் கேர். சார் சேலரி ஸ்லிப்பை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். வாங்கிக்கோங்க சார். சீதா, முதல்ல இந்த ஜூஸை குடிங்க. சார் எனக்கு ஜூஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். சேலரி ஸ்லிப். சீதா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? உங்களுக்காக தான் நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கே வந்தேன். முதல்ல இந்த ஜூஸை குடிங்க. அப்பதான் நான் சேலரி ஸ்லிப்பே வாங்கிப்பேன். சீதா, உட்காருங்க. இல்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும். One, 200. ஏய் சிரி, சிரி, ஏய் சீதம்மா, சிரி. இல்ல, சிரி என்ன கூப்பிட வந்தா என் கை தவறி நான் கிளாஸ கீழே போட்டுட்டேன். அது வந்து ஐம் சாரி, சாரி. என் பேச்சை கேட்காம அவ பாட்டுக்கு உள்ள வந்துட்டா. யூ கைஸ் கேரி ஆன். சரி, வா போலாம், நாங்க வெளியே இருக்கோம். சரி, சீதாமா வருவாங்க, வாமா. சீதம்மா, ரொம்ப நேரமா நீ வரல. அதான் நானே உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்துட்டேன். வந்த வேகத்துல கிளாஸ் விழுந்துருச்சு. சீக்கிரம் வாங்க, புரியுதா? நான் 20 வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணுவேன். அதுக்குள்ளேயே வந்துருங்க. வருவாங்க, வா சிரி. சிரி செல்லம், நான் சொல்ல சொல்ல என் பேச்சை கேட்காம புரியுது, தப்பு கிடையாதா? இந்த பேட் அங்கிளை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட அவ்வளோ நேரம் சீத்தமா பேசுவாங்களா? சிரி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சாரி சார், என் பொண்ணை நான் வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் அவ வெளியே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்து உள்ள வந்துட்டு இருக்கா. சார், சேலரி ஸ்லிப் கேட்டீங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.